Morning students, today we are all see the topic conversion of time. Time வந்து எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் டைம் கன்வெர்ட் பண்ணோன்னா ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் லாஸ்ட் கிளாஸ் 1 year is equal to 365 days. Leap year means 366 days. 1 year is equal to 12 months. 12 months, 1 month is equal to 30 or 31 days. Already you have learned. So, but days, இதில் என்னென்ன யூனிட் ஆஃப் டைம்னா என்னென்ன வரும்? இயர், மந்த், டேஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இது எல்லாமே யூனிட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ டே, 1 day is equal to 24 hours. 1 day is equal to 24 hours. Day கொடுத்து hours converted to hours means into 24. Per day, 1 day is equal to 1 into 24. 2 days is equal to how many hours? 2 into 24, 48 hours. Okay, next hours கொடுத்த minutes change பண்ணணும் அப்படின்னா 1 hour is equal to 60 minutes. For 5 hours, 5 into 6 300 minutes. Minutes converted to seconds. 1 minute is equal to 60 seconds. 3 minutes அப்படின்னா 3 into 60 180 seconds. இப்போ day converted to hours, hour to minute, minute to seconds na multiplying. அதே seconds to minutes na divide. Minutes to hours divide of 60. Hours to days. But 24 days, 24 hours na 24 divided by 24 1 day. 48 hours, 48 divided by 24 2 days. Okay, next reading the time. எப்படி நம்ம ரீட் பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிள் 4 short hand is 4 o'clock, long hand is 12. ஓகேவா? ஷார்ட் ஹேண்டு 4க்கு நேரம் இருக்குது, லாங் ஹேண்டு 12. அப்படின்னா இதை எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 4 o'clock. இப்போ 12க்கு நேரம் லாங் ஹேண்டு இருக்கா 60 minutes. அப்போ 60 minutes equal to 1. அப்போ 4 o'clock. நெக்ஸ்ட்டு 4 இந்த ஷார்ட் ஹேண்டு 4, லாங் ஹேண்டு அந்த மினிட்ஸை குறிக்கும் போது 5 minutes. ஓகேவா? 5. நெக்ஸ்ட் என்னது 10. 5 டேபிள் 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60. ஓகே, இப்போ 4 o'clock. ஷார்ட் ஹேண்டு 4, லாங் ஹேண்டு 12. ஸோ 4 o'clockன்னு ரீட் பண்ணுவோம். இது ஷார்ட் ஹேண்டு 4, லாங் ஹேண்டு 1க்கு நேரம் இருந்ததுன்னா 5 minutes. ஓகேவா? அப்போ 5 minutes past 4. ஓகேவா? என்னது 4 5ன்னு சொல்லுவோம். 4 5 4 மணி 5 நிமிஷம். அப்புறம் என்னன்னு சொல்லுவோம்? 5 minutes past 4 o'clockலேருந்து 5 minutes ஃபாஸ்ட் ஆகிடுச்சு முன்னாடி. இப்போ 4 5. அப்போ நெக்ஸ்ட்டு 10 minutes ஃபாஸ்ட் 4, 15 minutes past 4, 20 minutes past 4, 25 minutes past 4, 30 minutes past 4. இப்போ இங்கே 15க்கு மீன்ஸ்னால் past 4 அல்லது குவார்ட்டர் ஆஃப் past 4. குவார்ட்டர் 15 minutesன்னு ரைட் பண்ணலாம். இல்லைன்னா குவார்ட்டர் past 4. half an hour. அப்போ 6க்கு நேரம் அப்படின்னா half past 4. ஓகேவா? ஸோ இப்படி வரும்போது past 5 minutes ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அந்த டைம் ஹவர்ஸை வந்து பின்னாடி past 4. நெக்ஸ்ட் அதே இது half an hourலேருந்து இப்படி மூவ் பண்ணும்போது இப்போ 7:35 4 hours 35 minutes. ஸோ இதை எப்படி நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா 25 minutes. இப்போ இந்த கேப் என்னது 25 minutes to 5 இன்னும் 25 minutes இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 minutes to 5 இன்னும் 20 minutes. 15 minutes to 5 இல்லைன்னா quarter to 5. நெக்ஸ்ட்டு 10 minutes to 5. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு half an hour மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு மினிட்ஸ், நெக்ஸ்ட்டு ஹவர்ஸு 5 minutes past 4. நெக்ஸ்ட்டு இந்த 30க்கு இங்கே மூவ் பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு
மினிட்ஸ் போட்டு 2 அடுத்த நம்பர் 4 o'clock. அப்போ அதுக்கு அடுத்தது என்னது 5 o'clock. அப்போ 25 minutes to 5. இங்கே பாஸ்ட் 2, இங்கே 4 o'clock ஆல்ரெடி நடந்தது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய டைம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 12. A farmer plucked the field for 3 hours 35 minutes. How many minutes did he pluck? ஃபார்மர் என்ன பண்ணுற அப்படிங்கிற எது தேவையில்லாத அந்த விவசாயம் பண்ணுவோம்ல, தேவையில்லாத அந்த களைகள் எல்லாத்தையும் பிடுங்குறாரு. ஓகேவா, 3 hours அது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவு? 3 hours 35 minutes. How many minutes did he pluck? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கா? ஹவர்ஸ் அண்ட் another 1 minutes. 3 hours 35 minutes. இப்போ நம்ம இந்த ஹவர்ஸில் இருக்கிறதையும் எதையா கன்வெர்ட் பண்ணி சொல்லணுமா? மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி we know that 1 hour equal to 60 minutes. 1 hour equal to 60 minutes. இப்போ எவ்வளோ நேரம் களைய பிடிங்கிருக்காரு? 3 hours 35 minutes. ஸோ 1 hour equal to 60 minutes. 3 hoursனா 3 into 60 plus 35. 3 6 are 18. 0 3 60s are 180 plus 35 180. அதையும் 35 ஆட் பண்ணுவோம். 5 8 plus 3 11 பேலன்ஸ் 1 1 plus 1 2. அப்போ 250 minutes. ஓகேவா, அப்போ ஹவர்ஸில் குறிக்கும்போது 3 hours 35 minutes. அதே மினிட்ஸில் ரைட் பண்ணும்போது டைம் ஃபார் விச் தி ஃபார்மர் பிளக்ட் தி ஃபீல்ட் 215 minutes. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13. A hand 100-meter viewer takes 6 hours 20 minutes 30 seconds and 5 hours 50 minutes 45 seconds to view 2 silk sarees. What is the total time to view the 2 silk sarees? அதாவது வியூனா என்னது? நெய்யிறது. சாரீ நெய்வோல பட்டு சாரீஸ்லாம், ஸோ அது நெய்யிறது. அதாவது ஹேண்ட் ஒர்க்கு, கையில் தானே நெய்வாங்க. அதில் வந்து ஒரு சாரீ நெய்கிறதுக்கு 6 hours 20 minutes 30 seconds. அண்ட் அனதர் சாரீக்கு வந்து 5 hours 50 minutes 45 seconds. ஓகேவா, ஹேண்டு 100-meter வியூவர். இப்போ வாட் இஸ் த டோட்டல் டைம் டு வியூ 2 silk sarees? அப்போ இந்த 2 silk சாரியும் நெய்யணும் அப்படின்னா தனித்தனியாக அப்படிங்கிறப்ப 6 hours 20 minutes 30 seconds. 2 சாரியும் சேர்த்து நெய்யணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா, ஸோ டைம் டேக்கன் டு வியூ த ஃபஸ்ட் சில்க் சாரீ. ஃபஸ்ட்டு சில்க் சாரீ வீரருக்கு எவ்வளவு? 6 hours 20 minutes 30 seconds. நெக்ஸ்ட் டைம் டேக்கன் டு வியூ தி செகண்ட் சில்க் சாரீ 5 hours 50 minutes 45 seconds. இப்போ 30 seconds 45 seconds ரெண்டே ஆட் பண்ணோன்னா அது 75. நெக்ஸ்ட்டு 20 + 50 70, 6 + 5 11. நமக்கு 11 hours. இப்போ ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் 1 minute equal to 60 seconds. ஓகேவா, இப்போ 1 minute இதை எப்படி பிரிக்கலாம்? 60 + 15, 60 + 10. அப்போ 1 second ஆல்ரெடி தான் படிச்சிருக்கோம். 1 minute equal to 60 seconds. அப்போ 60 seconds அப்படிங்கிறது இது என்னவா மாறிடும்? 1 minute. 60 seconds equal to 1 minute. நெக்ஸ்ட்டு 60 + 10. அப்போ 10 minutes equal to 60 minutes equal to 1 hour. 1 hour is equal to 60 minutes. 1 minute is equal to 60 seconds. ஸோ அப்போ இந்த 60 செகண்ட்ஸுங்கிறது என்னது? 1 minute. ஸோ அது இங்கே வரும்போது 1. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? பேலன்ஸ் 10. 10 + 1 11 minutes. இங்கே 15 seconds. நெக்ஸ்ட்டு 60 minutes. 1 hour is equal to 60 minutes. இந்த 60 minutes இங்கே வரும்போது 1 hour. அப்போ 11 + 1 12 hours 11 minutes 15 seconds.
So time taken to view the 2 silk sarees is equal to 12 hours 11 minutes in 15 seconds. Next, example 14. A satellite is placed in its orbit in 7 hours 16 minutes 20 seconds. Calculate it in seconds. Satellite ஓகேவா, அதனுடைய பிளேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 hours 16 minutes 20 secondsல கொடுத்துருக்காங்க. எதா கால்குலேட் நம்ம பண்ணணும் அப்படின்னா செகண்ட்ஸாக கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி 20 seconds, டோன்ட் சேஞ்ச் தட் செகண்ட்ஸ். இதை நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ மினிட்ஸை செகண்ட்ஸாக சேஞ்ச் பண்ணோன்னா 1 minute = 60 seconds. இப்போ 60 × 60, 16 × 60. Next 7 hours. 1 hour = 60 minutes. 1 hour = 60 minutes. 1 minute = 60 seconds. So, 1 hour is equal to 60 × 60 seconds. 60 × 60. 6 6 are 36. 3600 seconds. 1 hour is equal to 3600 seconds. So, 7 hours 16 minutes 20 seconds. Okay, but 7 hours. 7 × 3600 plus 16 × 60 plus 20. Multiply. How many 0? 2 0. 7 6 are 42. Balance 4. 7 3s are 21. 21 plus 4 25. So 25,200 plus how many 0? Only 1 0. 6 6 are 36. 3. 1 6 6. 6 plus 3 9 plus 20. For ones place 0 0 0 0. Tens place 2 6 0. 6 plus 2 8. Next tens place finished. 100 place no. 100 place 9 2 11. Balance 1. Next 5 plus 1 6. So 26,180 seconds. So 26,180 seconds. So first one hours. Hours to minutes 60. Minutes to seconds 60. 1 hour = 60 minutes. 1 minute = 60 seconds. So 1 hour = how many seconds? 60 × 60 3600 seconds. Okay. Example 15. 2 cyclists took 5 hours 35 minutes 10 seconds and 8 hours respectively to cover the same distance. Find the difference in time taken to by them. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 cycles took எடுக்கிறதுக்கு 5 hours 35 minutes 10 seconds. ஓகேவா, டோட்டலாக 8 hours இருக்குது. அந்த 8 ஹவர்ஸில் நமக்கு எவ்வளோ நேரம் தேவை அப்படின்னா 5 hours 35 minutes 10 seconds. ஓகேவா, இப்போ பேலன்ஸ் டைம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இது கொஸ்டின். இப்போ ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் டோட்டலாக 8 ஹவர்ஸில் தான் நம்ம எதை ரெடியூஸ் பண்ண போகிறோம். 7 hours 5 hours 35 minutes 10 seconds. So 60 subtracted of 10 50. 60. The 60 minutes la 0 ஆல்ரெடி இங்கே என்னது 0வா இருக்குது. இதுவும் 0, இது 0, இதுவும் 0. 8 ஹவர்ஸ்னால் என்னது 0 0. ஸோ இங்கேருந்து பேரோ வாங்கும்போது இது 60. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த பேரை வாங்கும்போது என்னவா மாதிரி இருந்து இது 59, இது 60. இப்போ 60ல் 10 சப்ராக்ட் பண்ணால் 50. இங்கே என்னது 59. 9 சப்ராக்டட் ஆஃப் 5 4. 5 சப்ராக்டட் ஆஃப் 3 2. ஆல்ரெடி இங்கே பேரோ கொடுத்தா இங்கே என்னது 7 ஹார்ஸ். 7ல் 5 சப்ராக்ட் பண்ணால் என்னது 2. ஸோ அப்போ த டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் டேக்கன் பை 2 hours 24 minutes 50 seconds. ஓகே,
Next example 16. Find the duration between 6 AM and 4 PM. என்ன டியூரேஷன் அப்படின்னா அந்த நேரங்களை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிட்வீன் இடையில் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை எவ்வளோ நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மார்னிங் 6 o'clock. ஓகேவா? இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? 6 நெக்ஸ்ட்டு 7 o'clock, 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 11, 12. ஸோ அப்போ 12 முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எதாவது ரீட் பண்ணுவோம். 1, 2, 3, 4. ஸோ அப்போ மார்னிங் 6 o'clock to 12 o'clock how many hours? 1, 2, 3, 4, 5, 6 hours. நெக்ஸ்ட்டு அந்த 12 to 4 ஹார்ட்ஸுக்குன்னு 1, 2, 3, 4. இப்போ 6 + 4 10 hours. இப்போ 6 AM to 4 PM is equal to 10 hours. The duration of time, the duration of time 6 AM to 4 PM is equal to 10 hours. Okay, next example 17. The arrival and departure timings of the Chennai to Trichy express are given below. அரைவல்னா என்னது, டிபார்ச்சர்னா என்னது? ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அரைவல் அதாவது சென்னை டு திருச்சிக்கு ஒரு ட்ரெயின், சென்னையிலேருந்து திருச்சி வர ஒரு ட்ரெயின் போகுது. அது வந்து எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் நிற்கிது, எவ்வளோ நேரம் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? அரைவல் அப்படிங்கிறது நிற்கிற இடம், போய் சென்றடையக்கூடிய இடம் தான் என்னது, அரைவல். டிபார்ச்சர் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஓகேவா? தொடங்கும். டிபார்ச்சர் அப்படின்னா தொடங்கக்கூடிய இடம். அரைவல் அப்படின்னா சென்றடையக்கூடிய இடம். ஓகேவா? ஸோ இப்போ சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் எப்போ தொடங்குது அப்படின்னா 20:30. ஸோ ரயில்வே டைம் மீன்ஸ் 24 hours மெத்தடில் தான் இருக்கும். ரயில்வே டைம் எப்படி இருக்குது, 24 hours மெத்தடில். ஸோ அப்போ 20:30க்கு தொடங்குது. செங்கல்பட்டுக்கு எப்போ வருது, 21:30. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே செங்கல்பட்டுலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, 21:32. அந்த 2 minutes பேசஞ்சர்ஸ் இறங்குறதுக்கு டைம் கொடுத்துட்டு 21:32க்கு என்னவாது புறப்பட்டுருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு விழுப்புரம் ஜங்ஷனுக்கு எப்போ வந்து சேருது, 23:15. 23:15 மீன்ஸ் 11:15, நைட் 11:15க்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 23:25. ஸோ 10 minutes அங்கே நிற்கிது. 23:25 அதான் 11:20. 11 hours 25 minutesக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு விழுப்புரம் ஜங்ஷனில் தொடங்கி விருத்தாச்சலம் ஜங்ஷனுக்கு எப்போ வருது, 12:07. நைட்டு மிட் நைட்டில் 12:07க்கு வருது. நெக்ஸ்ட்டு 12:10க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை மினிட்ஸு, இங்கே ஒரு 3 minutes வெயிட் பண்ணுது, இங்கே ஒரு 10 minutes. நெக்ஸ்ட்டு அங்கே 12:10 நைட்டு மிட் நைட்டு 12:10க்கு ஸ்டார்ட் ஆகுது விருத்தாச்சலம் ஜங்ஷனில். திருச்சியில் வந்து எப்போ ரீச் ஆகுது, மார்னிங் 4:30 AM. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, at what time does the train depart from Chennai Egmore to arrive at Trichy? ஓகேவா? என்ன டைமில், அதாவது சென்னை எக்மோர் டிபார்ச்சர் எப்போ கிளம்பியிருக்கு, சென்னை எக்மோரில் திருச்சியில் எப்போ ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? த ட்ரெயின் டிபார்ட்ஸ் ஃப்ரம் எக்மோர்லேருந்து ஓகேவா at 20:30 கிளம்பி 20:30 hours டு அரைவ் எத்தனை மணிக்கு, அரைவல் திருச்சி at 4:30 hours. டிபார்ச்சர்னா இங்கே புறப்பட்டுருக்க நேரம் 20:30 ஹார்ட்ஸ்லேயும் திருச்சியில் எப்போ ரீச் ஆகிருக்கு 4:30 hours. ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஹவு லாங் டஸ் இட் ஹால்ட் அட் விழுப்புரம்? விழுப்புரமில் ஹால்ட்னா என்னது, விழுப்புரமில் எவ்வளோ நேரம் நின்றுருக்கு விழுப்புரம். ஓகேவா? ஸோ அப்போ 23:15க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு 25க்கு. அப்போ 25, 15, 20, 25 10 minutes வெயிட் பண்ணிக்கா. இட்
ஹால்ஸ் at விழுப்புரம் ஃபார் 10 minutes. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கு? 10 minutes. நெக்ஸ்ட்டு, how many halls are there in between சென்னை and திருச்சி? சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையில் எத்தனை ஹால்ட், எத்தனை இடத்துல நின்றுச்சு? செங்கல்பட்டில் 2 minutes, விழுப்புரம் 10 minutes, விருத்தாச்சலத்தில் 3 minutes. ஸோ 10 + 3 13, 13 + 2 15 minutes. 3 இடத்துல ஹால்ட்டு. தேர் ஆர் 3 ஹால்ஸு. எங்கெங்க? செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம். டோட்டலாக 15 minutes. ஓகே, ஃபைண்ட் தி டோட்டல் ஜேர்னி டைம் ஆஃப் தி ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு திருச்சி. சென்னையிலேருந்து திருச்சிக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? ஸோ 24 ஹார்ஸுங்கிறனால 20, 21, 22, 23 மிட் நைட்டு. இதான் என்னது? 24 மிட் நைட்டு. 1, 2, 3, 4, 5. இப்போ 20க்கு 20, 30. 20, 30க்கு தானே இங்கே ஒரு ½ அன் ஹவரா? 30 minutes. ஓகேவா? இங்கே ஒரு 30 minutes. நெக்ஸ்ட்டு 1, 2, 3. அப்போ 3 hours 30 minutes. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 1, 2, 3, 4 hours. இங்கே 4:30க்கு தான் ரீச் ஆகிருக்குன்னா இங்கே ஒரு 4 hours 30 minutes. அப்போ 30 minutes + 30 minutes 60 minutes. 4 + 3 7 hours. அப்போ 1 hour = 60 minutes. அப்போ இங்கே 60 minutesனால் 1 hour. 7 + 1 8 hours. 3 hours 30 minutes + 4 hours 30 minutes. Collect the hours and minutes. 3 hours + 4 hours. 30 + 30 60 minutes. 1 hour = 60 minutes. இப்போ 7 + 1 8 hours. Okay. Next example 18. The clock is set at 7 a.m. Clockல நம்ம செட் பண்ணியாச்சு 7 a.m. If the clock slows down 2 minutes every hour. ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் 2 minutes என்னவாகுது? ஸ்லோவாகவே போகுது. Find the time shown by the clock at 6 p.m. இப்போ 6 p.m. இருக்கும்போது அங்கே கிளாக்கில் வந்து எவ்வளோ டைம் காட்டும்? ஓகேவா? இப்போ ஆர்டினரியாக உள்ளது 6 p.m. ரயில்வே டயத்தில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பிஎம் கொடுத்துருக்காங்களா? இப்போ ரயில்வே டைமில் பிஎம்மாக கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்னவா வரும்? இப்போ 6 p.m. ஓகே, அப்போ ஆஃப்டர்நூன் நைட்டு ஈவினிங் 6 o'clock அப்படின்னா 12 hours. 12க்கு அடுத்து 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 13, 14, 15, 16, 17, 18 hours. அப்போ இந்த 18 ஹார்ஸில் மார்னிங் 7 o'clockல தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்ராக்ட் பண்ண என்னது? 11 hours. ஓகேவா? இப்போ டைம் ஸ்லோ டவுன் ஃபார் 1 ஹவருக்கு எவ்வளோ ஸ்லோவாகுது? 2 minutes. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ? மார்னிங் 6 a.m. மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 6 வரை. இல்லைன்னா இதை கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 hours. ஸோ இந்த 11 hours. ஓகேவா? அப்போ 11 × 2 22 minutes. ஸோ at 6 p.m. the clock slows down by 22 minutes வந்து ஸ்லோவாக போகும். அப்போ 6 o'clockல 22 சப்ராக்ட் பண்ணோன்னா பேரை வாங்கினா 60 minutes. 60ல் 22 சப்ராக்ட் பண்ணினது 60. 10 subtracted of 2 8. 5 subtracted of 2 3. Next 5. இப்போ 5 o'clock 38 minutes. இப்போ டைம் எப்படி இருக்கும் கிளாக்ல? 5 hours 38 minutes at 6 p.m. Okay. Very very important to this formula. Day 1 day is equal to 24 hours. 1 hour is equal to 60 minutes. 1 minute is equal to 60 seconds. Okay. Thank you students.